ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு பர்ஃபெக்டான எப்படி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுல இன்னொன்று அடிஷ்னலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் அளவா வச்சு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்றதையும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பிட்டை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து உங்க சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா லைன் பண்ணிக்கலாம். ரைட் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ரைட்டா லைன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி, இல்லை நார்மல் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேல் சைஸ்க்கு வந்து கீழே ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிக்கிறதுக்காண்டி நான் கிளாத் விட்டுருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை ரெண்டா ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ரெண்டாவது லைன் வரைஞ்சோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது லைன்ல வந்து அப்படி போட்டுருங்க. இப்போ எந்த சுருக்கமும் இல்லாம பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் இடுப்பு பகுதி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சேம் நெக்கோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித் மார்க் பண்றப்ப பிளவுஸ் வந்து இப்படி இழுத்து மார்க் பண்ணணும். லைட்டா ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்க உள் பக்கமா இழுத்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரோட வித் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம ஜஸ்ட் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கீழ் டாட் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பகுதியில இருந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பிளவுஸோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப மார்க் பண்ணது எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட்டா லைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் பிளவுஸோட ஹைட்ல மேல ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்ல இன்னொரு லைன், அதே மாதிரி நெக்கோட ஹைட்ல ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டான இடுப்பு அளவு மார்க் பண்ணிருக்கோம். டாட் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து பிளவுஸோட ஹாம்கோல் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் ஹைட் வந்து நான் கரெக்டான மெஷர்மெண்ட்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் வந்து ஸ்லீவ் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷோல்டரோட கரெக்டான வித் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து ஸ்லீவோட ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து பாக்ஸா லைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப உங்களுக்கு மார்பு சுற்றளவுல இருந்து கீழே வந்து நம்ம லைன் பண்ணோம் பாத்தீங்களா, டாட்டுக்காக அந்த பகுதியை மேட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள்ள வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வந்து உள்ள துணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கோட வித் இருக்கு பாத்தீங்களா, நெக்கோட வித் வந்து எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. நம்ம மேல வரைஞ்ச நெக்கோட வித் வந்து எவ்வளவு அகலம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. எனக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சோட ஒரு புள்ளி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு வச்சீங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் 2.25 இன்ச்சா வந்து கீழ்ப்பக்கமும் வந்து நான் கிராஸ் லைன்ல எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நெக்ல இருந்து கிராஸ் லைன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ்ல இருக்க நெக் ஷேப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நெக் ஷேப் எடுக்கிறதுக்கு இடுப்பை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இடுப்போட சென்டர் பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து நெக்கோட ஹைட்ல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நெக் வரைஞ்சோம் பாத்தீங்களா, அந்த கார்னர்ல அந்த மடிப்பு பக்கம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி நெக்கோட ஹைட்லயும் வச்சுக்கோங்க. நெக்கோட வித்ல கரெக்டா மார்க் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ்ல இருக்க நெக் அப்படியே வந்து நம்மளுக்கு வந்துடும். நீங்க வந்து பீஸ் மார்க் வச்சு நீங்க வந்து உங்களுக்கு தேவையான கர்வ்ல வந்து அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நெக்கோட அளவு வரைக்கும் இதுதான் அப்படியே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் நம்ம வந்து ஆம்கோல்ல வந்து ஃப்ரீ ஹேண்டா வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு உள் பக்கமா ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து இதுதான் ஒரிஜினல் அளவு, இது தையலுக்காக உள்பக்கம் போற அளவு. இப்ப இந்த ரெண்டாவதா வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த அளவுல அளவு ப்ளவுஸோட பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸோட சைடு மார்க் பண்ணிக்கலாம். சாரி, ஆம்கோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைனிங் ப்ளவுஸ் இருக்கனால கொஞ்சம் இது ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கும் நார்மல் ப்ளவுஸ்ல வைக்கிறப்ப. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஆம்கோல் ரவுண்டும் அளவு ப்ளவுஸ்ல இருக்க ஆம்கோல் ரவுண்டும் மார்க் பண்ண ஆம்கோல் ரவுண்டும் ஈக்குவலா கரெக்டா வருது. இப்போ ஓரளவு வந்து எல்லாத்தையுமே மார்க் பண்ணி முடிச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சேம் நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல உள் பக்கமா வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் மார்க் பண்ண பாத்தீங்களா, இதுல வெளிப்பக்கமா வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு நீங்க அந்த வெளிப்பக்கமா மார்க் பண்ண இடத்துல இருந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா தையலுக்கு தேவையான அளவு இதுதான். கர்வ்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. வந்து பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் பார்ட் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பார்ட்டுக்கு அப்படியே பேக் சைடு எடுத்ததில் அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்தீங்கன்னா
இந்த மாதிரி ஃபோல்டிங் ஃபுல் கிளாத் இருக்கும். அதை வந்து 2ஆ ஃபோல்ட் பண்ணியிருக்கதை திருப்பி 4ஆ ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கீழே சேம் ராய்ஸ் இருக்கிறத வந்து ஸ்ட்ரெயிட்டா லைன் பண்ணி எடுத்துக்கோங்க. லைன் பண்ணிட்டு கீழே எந்த அளவுக்கு நீங்க ஃபோல்டிங் பண்ணி மடிச்செடுப்பீங்களோ அந்த அளவுக்கு லைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் ஒரு ஃபோல்டிங் பண்ணி மடிச்செடுப்பேன். அதனால ஃபோல்டிங்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் லைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அளவு ப்ளவுஸ்ல பேக் கம்மா எடுத்துக்கோங்க. கை சுற்றளவு வந்து கீழ்ப்பக்கம் இருக்க மாதிரி பார்த்துட்டு நீங்க அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்க பிளேஸ் பண்ணணும். கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம கை சுற்றளவு வச்சிருக்கேன். சாரி, கீழ்ப்பக்கமா வந்து கை சுற்றளவு வந்து கிரஸ்ட் லைன்ல வந்து நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கேப் ரவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஹைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஹைட்ல பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு நீங்க பிளவுஸ் வந்து எடுக்க தேவை கிடையாது. அப்படியே எந்த லைன்ல ஆம்கோல் பாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும், ஸ்லீவும் ப்ளவுஸ் பீஸ் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கும் அந்த இடத்துல அப்படியே ஒரு கையே வச்சுட்டு நீங்க கரெக்டா ஆம்கோல்ட்ட வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி மேல் பக்கம் நீங்க அளவுக்கு தேவையான அளவு வந்து துணியை விட்டு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஷோல்டர் மைனஸ் பண்ணிட்டு நீங்க 2வது லைன் வரைஞ்ச இடத்துல வந்து நீங்க வச்சு இன்ச் பை இன்ச்சா நீங்க வந்து கரெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து துணி தேவைப்படுது அப்படின்னு. எனக்கு வந்து ஓவராலா வந்து ஈக்குவலா இருக்கு. எனக்கு 1 பாயிண்ட் மட்டும் டிஃபரன்ஸ் வந்து அது வந்து நம்மள ஸ்டிச்சிங்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கீழே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு வருது. இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டா லைன் பண்ணிக்கிறேன். உள்பக்கம் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு நான் கிளாத் விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1/2 இன்ச் வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து வெளித்தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுல இருந்து ஒரு சின்ன கர்வ் கொண்டுட்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுதான் உள்வளைவு. நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ற உள்வளைவு. ஓவராலா ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணதெல்லாம் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் வருமோ எந்தெந்த இடத்துல வந்து தையல் வந்து மேட்ச் ஆகுமோ அந்த இடத்துல ஆர் கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா தெரியும் நம்ம ஸ்டிச் பண்றப்ப. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள்வளைவு எடுத்துக்கிறேன். அந்த இடத்துலயுமே ஒரு ஆர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவ் பார்ட்டு நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் கட் பிளவுஸ் வந்து நம்ம கட் பண்றதுக்கு எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்லீவ் பக்கம் எடுத்துருக்கோம் பாத்தீங்களா, ஸ்லீவ் பக்கம் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்லீவ் பக்கத்துல இருந்து மாறாம பேக் பார்ட்டோட அளவு இருக்கு பாத்தீங்களா, கட் பண்ணி எடுத்து வச்சத இந்த ஸ்லீவ் பார்ட்ல இந்த கார்னர் வரும், இந்த கர்வ்டு மாதிரி ஒரு கார்னர் வரும். அந்த கார்னர்ல வந்து நீங்க இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த சின்ன ஷோல்டரை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறப்ப கிராஸ் கட் பிளவுஸ் வந்து பக்காவா உங்களுக்கு வந்து கிராஸ் இருக்கும். சில சமயம் வந்து எனக்கு இந்த ஜெஸ்ட் ரவுண்ட்ல இருந்து இந்த ஃப்ரண்ட் ஹூக் வரைக்கும் ஒரு மாதிரி கோடு வருது, இல்ல இந்த மாதிரி நெக்ல வந்து இந்த மாதிரி கிராஸா கோடு வருது அப்படின்றதுக்கு முக்கிய ரீசனே என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராஸ் சரியான வாக்குல நீங்க போடாம இருக்கிறது முக்கிய ரீசனா இருக்கும். அது வந்து நீங்க கரெக்டா பார்த்து நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஸ்ல வர பிரச்சனையே முக்காவாசி வராது. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் எசவுக்கு தகுந்த மாதிரி நான் பிளவுஸ் வந்து அப்படியே ரொட்டேஷன் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா எனக்கு இது வந்து கிராஸ்ல போட்டிருக்கோம். பட் எனக்கு பாக்குறப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா போட்டுக்கணும். கிராஸ் கட் பிளவுஸ் கட் பண்றப்ப நீங்க கிராஸ்ல போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இருக்க எல்லா அளவுகளையும் வந்து நான் ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாத்தையும் நான் ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பகுதி, ஆம்கோல். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி வரல அப்படின்னா வந்து நீங்க ஆம்கோல்ல வந்து அப்படியே நீங்க வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சைடு பகுதியை நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட வித்துல ஒரு லைனும் அதே மாதிரி ஷோல்டர் வித்துலையும் ஒரு கரெக்டா ஒரு தையலுக்கு விட்டது போக ஒரு லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்பு ஷோல்டர்லையும் ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஸ்கேல் வச்சு தான் லைன் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா தெரியணுன்றதுக்காண்டி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி விட்டோம்ல அந்த பகுதியை நான் கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆம்கோல்ட்டையும் மார்க் பண்ணிட்டு ஆம்கோல் ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஆம்கோல்ல வந்து லைட்டா இறக்கி இது பண்ணிருக்கேன். குடைவோம் பாத்தீங்களா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச் வந்து நான் குடஞ்சு கட் பண்ணிருக்கேன், மார்க் பண்ணிருக்கேன்.
இதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோல்டரோட நெக்கோட வித்து மார்க் பண்ண பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நான் ஃப்ரண்ட்ல வந்து ஸ்லீவ் பக்கத்தை வந்து உள்பக்கமா போட்டுட்டு உள்பக்கமா தள்ளி விட்டுட்டு நெக்கோட வித்துல இருந்து கரெக்டா நான் வந்து அப்படியே பிளேஸ் பண்றேன் நெக்க. அதாவது அளவு ப்ளவுஸ்ல இருக்க நெக்க வந்து நான் பிளேஸ் பண்றேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப நெக்கோட ஷேப் எந்த மாதிரி இருக்கோ அந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து அப்படியே வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். இப்ப நெக்கோட ஷேப் எனக்கு இப்படி வருது. அந்த நெக் ஷேப்பை எடுக்காம அப்படியே வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பெல்ட் ஜாயிண்டா இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நான் கரெக்டா மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ளவுஸை அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு பிளவுஸோட பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வரும் பாத்தீங்களா, சென்டர் டாட்டோட ஹைட்டு அந்த இடத்துல கரெக்டா பிடிச்சிட்டு நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப இழுக்கக்கூடாது. ஏன்னா கிராஸ் பீஸ் ஏற்கனவே இழுத்து தான் வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருப்பாங்க. நம்ம அது கிராஸ் பீஸ் திருப்பி இழுத்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப கிராஸ் ஹைட் அதிகமாயிரும். அதனால கரெக்டா அந்த கிராஸோட முக்கில் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம டாட் வந்து சென்டர் டாட் கீழ்பகுதி ஜாயிண்டா இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடுப்பு பக்கம் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கீழ்பக்கமா இறக்கிக்கோங்க. ஏன் இந்த 1/4 இன்ச் மைனஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி ஆம்கோல் ஹைட்டுக்காண்டி நம்ம 1/4 இன்ச் வந்து சேர்த்துடணும். அதை 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் நம்ம இடுப்போட பெல்ட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கிங் ஓவராலா வந்து எல்லா மார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்ட வர டாட்டுக்காகவும் கீழே பெல்ட் ஜாயிண்ட் ஆகிறதுக்காக ஒரு 3/4 இன்ச் வந்து நான் ஆட் பண்றேன். டாட் வந்து 1/2 இன்ச், கீழே வந்து பெல்ட் பிடிச்சிக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச், மொத்தம் 3/4 இன்ச் ஆட் பண்றேன். அதே மாதிரி கீழே வந்து சென்டர் டாட் கிட்ட ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்றேன். 1/4 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி சைடுலயும் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கீழே வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட எல் ஸ்கேல் வந்துச்சுன்னா கரெக்டான ஷேப் வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கனால நான் எப்படியே மார்க் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து சென்டர் டாட் இருக்கு பாத்தீங்களா, சென்டர் டாட்டோட ஹைட் கிட்ட வந்துட்டு நீங்க அப்படியே வந்து ஹூக் சைடு இருக்க வர டாட் பகுதி வரைக்கும் நீங்க வந்து அப்படியே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அபாக்ஸ் பாயிண்ட் கிடைச்சிரும். இப்போ இந்த அளவு நம்ம கிடைச்சிருச்சு. அந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ரைட்டா லைன் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர் டாட் வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கோ அந்த ஹைட்டை மார்க் பண்ணிக்கணும். இந்த ஹைட் மார்க் பண்றப்போ வந்து கீழே 1/4 இன்ச் விட்டோம் பாத்தீங்களா தையலுக்காக, அந்த அளவு மைனஸ் பண்ணிட்டு ரெடி அளவுல இருந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கனால எனக்கு கரெக்டா இருக்கு. இப்போ வந்து உள்பக்கமா திருப்பி பாக்குறேன். எனக்கு பெல்ட்டுக்கு வந்து சாரி டாட் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். டாட் உள்பக்கமா பார்க்கும்போது எனக்கு 1.25 இன்ச் வந்து டாட் பிடிச்சிருக்காங்க. அந்த 1.25 இன்ச் வந்து சென்டர்ல இருந்து அந்த சைடும் 1.25 இன்ச்சும் இந்த சைடும் 1.25 இன்ச்சும் வந்து நான் மார்க் பண்ணிட்டு அதுல நம்ம வந்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்ல இருந்து நம்ம இந்தல இருந்து ஒரு மார்க்கிங், அதே மாதிரி இந்த கிராஸ்லயும் ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? இப்ப நான் மார்க் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப இதோட டிஸ்டன்ஸ் நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து டாட் விலகி போகாம கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? எனக்கு பார்க்கும்போது ஓவராலா வந்து கரெக்டாவே இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்னா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா லைன் பண்ணிக்கிறேன். இந்த லைன் எதுக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட்ல ஹூக் பட்டி வீப்பட்டி ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த லைன். சப்போஸ் இந்த இது லைன் பண்ணாம நீங்க வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா வந்து நெக் வந்து ரொம்பவே குறுகலா போயிடும். அதனால கொஞ்சம் பார்த்து நீங்க கேர்ஃபுல்லாவே இது வந்து காலேஜ் விட்டுட்டு நீங்க கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சைடு வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டாட் சென்டர் டாட்டுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிறதுலையும் இடுப்பு அளவு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி சென்டர் டாட்ல இருந்து நீங்க பார்த்துக்கோங்க. டாட் பாயிண்ட் வந்து நீங்க மைனஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 1/4 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கும். அதை எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு மார்பு சுற்றளவு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கீழ்பக்கமா வந்து நான் லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கிராஸ் லைன் போட்டதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கீழே வந்து சென்டர் மார்க்கிங் இருக்கு பார்த்தீங்களா, சென்டர் டாட்ல வந்து கீழே வந்து கர்வ்டா லைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து ஹூக் பட்டி டாட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதை வந்து நான் வந்து இதுல உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். லாஸ்ட் வந்து அதை வந்து சரி பண்ணியிருப்பேன். அதை வந்து இப்பயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து சென்டர் டாட்ல இருந்து மேல ஒரு 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து நீங்க 1 இன்ச் வந்து நீங்க ஹூக் பட்டி சைடு வச்சுட்டு அதுல இருந்து நீங்க டாட் படிங்க. உங்களுக்கு கரெக்டான டாட் வந்து மெஷர்மெண்ட் வந்துடும். பட்
பட் வந்து ஆம்கோல் டாட் வந்து சேம் தான். உங்களுக்கு சென்டர் டாட்ல இருந்து 3/4 இன்ச் ஹைட் மார்க் பண்ண மாட்டீங்களா, அதுல இருந்து 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் நீங்க வந்து கிராஸ் லைன் எடுத்துட்டு நீங்க ஆம்கோல் சென்டர் பாயிண்ட் வந்து நீங்க கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க் பண்றப்ப பக்காவான ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாட் போடுறப்ப இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரும். இந்த சைடு 1.5 இன்ச் வந்து இந்த சைடு 1.5 இன்ச் இந்த சைடு 1 இன்ச் அந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல வரும். அந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டா அந்த மாதிரி விஷுவலா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ ஓவராலா வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணி மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் வந்து நெக் வளைவு கட் பண்றோம் பாத்தீங்களா, நெக் வளைவு கட் பண்றதுக்கு முன்னாடி 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு தான் கட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து நெக்குக்கு வந்து தேவையான அளவு வந்து பிரிச்சுட்டு போகும் பாத்தீங்களா, மடிச்சு அடிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து விட்டுட்டு தான் கட் பண்ணணும். நான் பேக் பார்ட் வச்சு அளவு எடுக்கிறப்ப ரெடி மெஷர்மெண்ட் தான் அளவு எடுத்தேன், இந்த அளவு சேர்த்து எடுக்கல. அதனால இப்போ அதையும் மார்க் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா வீடியோ வந்து தெளிவா பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே புரியும். கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் புரியாமலும் இருக்கலாம் சில இடத்துல. உங்களுக்கு கரெக்டா நீங்க வாங்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்த வந்து கட் பண்றேன், எப்படி கட் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா, இப்போ பார்த்துட்டீங்கன்னா பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்ட் பகுதி தான் கட் பண்ண போறோம். பெல்ட் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ப்ளவுஸ்ல இருக்க பெல்ட் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். இதுக்கு வந்து வேற மெஷர்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தானே கட் பண்றோம், நம்மளுக்கு அதுல இருக்க அளவு எல்லாமே கரெக்டா இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்ல ஹைட் வந்து நீங்க ஏற்ற இறக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப மட்டும் ஃப்ரண்ட் எது லூஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து பெல்ட்ல வரும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்றது, பெல்ட்டுக்கு வந்து நான் 4 கிளாத் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டபுளா இருக்கிறத வந்து இன்னும் டபுளா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தம் 4 கிளாத் வந்துருங்களா. கீழே வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஃபோல்டிங்காக மடிச்சடிக்கிறதுக்காண்டி கிளாத் விட்டுருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படுது, இல்லைன்னா கம்மியாவே எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1/2 இன்ச்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் விட்டாவே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி கீழே வந்து நம்ம 1 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சு வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறேன்னா அப்படியே வந்து அளவு ப்ளவுஸ்ல ஃபோல்டிங் சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபோல்டிங் சைடுல நம்ம அளவு போட்ட ப்ளவுஸ்ல வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபோல்டிங் சைடு வச்சுக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி போட்டுக்கோங்க. பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பெல்ட் ஃப்ரண்ட் சைடு இருக்கும்ல பெல்ட், அந்த பெல்ட் கிட்ட கரெக்டா எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைட்லயும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டர் டாட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துலயுமே வந்து ஒரு மார்க்கிங். அதே மாதிரி சைட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கிட்டயுமே ஒரு மார்க்கிங். ஓகேங்களா, இப்போ ஃபுல்லா மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த 1/4 இன்ச்னா வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காக. ஓகேங்களா, பெல்ட் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி இப்படி கிராஸா லைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லயுமே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா வந்து இது வந்து ஃப்ரண்ட் ஹூக் பட்டி வந்து ஜாயின் பண்றதுக்காக. ஓவரால வந்து இவ்வளவுதான். ஓவரால வந்து ப்ளவுஸ் ஃபுல்லா பெல்ட் வந்து மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் கிராஸா பெல்ட் இருக்கு. ஓகேங்களா, ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் கிராஸா பெல்ட் இருக்கு. அதை நான் வந்து அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு பெல்ட் வந்து கீழ்ப்பக்கமா இருக்கு அப்படின்றத. இப்போ ஃப்ரண்ட்னு தெரியறதுக்காக வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு ஆர் கட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஃபோல்டிங்க்கு ஒரு ஆர் கட், அதே மாதிரி சைட்லேருந்து ஒரு ஆர் கட். ஓவராலாக வந்து பெல்ட்டை கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கிராஸாக வருதுன்னு. எங்கே கிராஸாக வருது அப்படின்னா வந்து இந்த அளவு ப்ளவுஸை நான் போட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி உள்வாங்கி மேலே வந்து க்ளோஸ்டாக வருது, கீழ்ப்பக்கம் வந்து வெளித்தள்ளி வந்திருக்கு. அதனால நீ வந்து கிராஸாக போட்டிருக்கேன். அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க, நல்லா அதே மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஹூக் பட்டி விப்பட்டி அடிக்கிறதுக்காக கிளாத்து வந்து எனக்கு தேவையான ஒரு 3 இன்ச் கிளாத் நான் வந்து எடுத்துக்கிறேன். 3 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கிராஸ் பீஸ் எடுக்கலாம். கிராஸ் பீஸ்க்கு நீங்கள் எடுக்கிறப்ப வந்து துணி அப்படி இழுத்து பாருங்க, எந்த சைடு நல்லா கிராஸ் ஆகுது ஸ்ட்ரெச்சபிள் ஆகுது அப்படின்னு பாருங்க. எனக்கு இந்த சைடு நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கு. அதனால வந்து நான் இந்த வாக்கில் வந்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் துணி இருந்தால் போதும், அதனால மிச்சம் இருக்க துணியை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். பின்னாடி தேவைப்படும். அதனால மிச்சம் இருக்க கிளாத்ல வந்து நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு மட்டும் அப்படி கிராஸ் எடுத்துக்கிறேன். இவ்வளோ கிராஸ் பீஸ் தேவையில்லை, பட் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லென்த்து கம்மியாக இருக்கிறதுல லென்த் அதிகமாக இருக்கிறத நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்து கிராஸ் பீஸையும் கட் பண்ணி முடிச்சேன். ஓவராலாக வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி
ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதோட ஸ்டிச்சிங் வீடியோல காமிக்கலாம். இன்னொன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் பாத்தீங்களா, எதுக்காக நான் வந்து அலோ ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் வச்சு லைன் ப்ளவுஸ் வச்சு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது சின்ன ஒரு இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரிஜினல் அளவு, ஒரிஜினல் மார்பிள் சுற்று அளவு. இதுல வந்து ஒரு 1/2 இன்ச்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து ஒன் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச், அப்போ 2 சைடும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்க வந்து கம்மி பண்ணி ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நார்மல் ப்ளவுஸ் நல்ல இழுவு தரும். நம்ம லைனிங் ப்ளவுஸ்ன்றது 2 கிளாத் அட்டாச் ஆயிருக்கும். 2 கிளாத் அட்டாச் ஆயிருக்கும். அப்ப 2 கிளாத் அட்டாச் ஆயிருக்கப்ப வந்து நம்ம அதெல்லாம் ஸ்ட்ரெச்சபிளா இழுக்க முடியாது. பட் இது வந்து ஒரே கிளாத் இருக்கிறதுனால ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். ஓகேங்களா? அதனால ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்க வந்து உள் பக்கமா தள்ளி வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. தையல் போடுறப்ப வந்து இந்த 1/4 இன்ச் வந்து நீங்க உள் பக்கமா மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ப்ளவுஸ் வந்து அலோ ப்ளவுஸ்ல இருக்க மாதிரி நார்மல் ப்ளவுஸே உங்களால வந்து பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வந்து கொண்டுட்டு வந்துட முடியும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.